Taste the Daily. தமிழக இளைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்று 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அரசு துறைகளில் 5.50 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்பது உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும், இளைஞர்கள் பெண்கள் நலனை முன்னிறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த தாலிக்கு தங்கம், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இருசக்கர வாகன மானியம், மாணவர்களுக்கு மடி கணினி உள்ளிட்ட அம்மா அரசால் செயல்படுத்த வந்த பல முத்தான திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தியதை கண்டித்தும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாறு அணையை 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும், தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும், அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தையும் அதனால் ஏற்படும் சமூக விரோத குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து கழக புரட்சி தலைவி பேரவை சார்பில் மதுரை மாவட்டத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் 9/10/2024 புதன்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில், தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலினின் திமுக அரசு பதவியேற்று இந்த 40 மாத கால ஆட்சியில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை உணர்ந்து செயல்படாமல் மக்கள் மத்தியில் மாய தோற்றத்தை உருவாக்கி தனது குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மக்களுக்கு செய்து வரும் மாபெரும் துரோகமாகும் என்றும், திரு ஸ்டாலினின் திமுக அரசினுடைய இத்தகைய அலட்சிய போக்கிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 185 படி இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்ற அளவில் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண்கள் 187, 188, 189, 190, 191 படி தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களுக்கும், அனைத்து நீர்வளங்கள், வனம் உள்ளிட்ட இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும், அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள், வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கண்காணித்து பாதுகாக்கவும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு துறைகளில் அண்ணா சார்பில் உள்ள காலியாக இருக்கக்கூடிய சுமார் 5.50 லட்சம் பணியிடங்களில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று அளித்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 159 படி தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று வரக்கூடிய தமிழக கல்லூரிகளில் பட்ட படிப்பை மேற்கொள்ள வங்கிக் கடன் பெற்று தமிழக மாணவர்களுடைய கல்விக் கடனை அரசே ஏற்று திருப்பிச் செலுத்தும் என்று அளித்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 142 படி 100 நாள் ஊரக வேலை நாட்களில் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும், மடி கணினி வழங்கும் திட்டம் 2011 ஆண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தலைமையிலான கழக ஆட்சியில் அந்த காலகட்டம் வரை 52 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திரு ஸ்டாலினின் திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வலியுறுத்தியும், பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக மாண்புமிகு அம்மா அவர்களால் 2011 ஆண்டு தொடங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இருசக்கர வாகன மானியம் முதலானவை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ரத்து செய்ததை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வலியுறுத்தியும், திரு ஸ்டாலினின் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த 40 மாத காலத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயில்கின்ற மாணவ சமுதாயத்திற்கும் இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கின்ற வகையில் போதைப் பொருட்களுடைய பெருக்கத்தையும் அதனால் ஏற்படும் சமூக விரோத குற்றங்களை தடுக்க தவறிய தமிழ்நாட்டை போதைப் பொருளுடைய கேந்திரமாக மாற்றியுள்ள அவலநிலையை நாட்டு மக்களிடத்தில் தோலுரித்து காட்டிடவும், தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலினுடைய திமுக அரசை கண்டித்தும்,
5 தென் மாவட்டங்களில் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி அம்மாவின் ஆட்சியில் 142 அடி வரை தண்ணீர் தேக்கப்பட்டு வந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆட்சி காலத்தில் பேபி அணையை பலப்படுத்தி அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகள் தொடர்ந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஸ்டாலினின் திமுக அரசு பேபி அணையை பலப்படுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி 152 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க முறையான நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் குறித்தும் அது தொடர்பான முழு விவரங்கள் குறித்தும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி பேரவை சார்பில் 9/10/2024 புதன்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுரை பழங்காநத்தம் ஜெயம் தியேட்டர் அருகே எம்ஜிஆர் திடலில் கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு RB உதயகுமார் MLA அவர்கள் தலைமையில் கழக புரட்சித் தலைவி பேரவை மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு திண்டுக்கல் சீனிவாசன் MLA, கழக அமைப்பு செயலாளரும் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு செல்லூர் கே ராஜு MLA அவர்கள் ஆகியோர் துவங்கி வைப்பார்கள். அதே போன்று கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு நத்தம் இரா விஸ்வநாதன் MLA, கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு VV ராஜன் செல்லப்பா MLA ஆகியோர் பழச்சாறு வழங்கி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்டத்தில் நடைபெற உள்ள இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கழக புரட்சித் தலைவி பேரவை மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி அளவில் பணியாற்றி வரக்கூடிய புரட்சித் தலைவி பேரவை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனை முன்வைத்து நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.